எல்லாத்துக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி மரநாற்றுக்கெல்லாம் நட போகிறோங்க. ஏற்கனவே எல்லாம் நட்டு ஃபுல்லாக இருந்தது. இப்போ பார்த்தா மறுபடியும் மேலே பட்டு போய் ஒரு 20 நாற்றுக்கு மேலே பாடுவாசி ஆயிடுச்சுங்க. அதைத்தான் இன்றைக்கி நட போகிறோம். என்னென்ன மரநாற்றுகளை வாங்கிக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, அதுக்கு முன்னால் நீ காலையில் சுறுசுறுப்பாக இருக்கணும் இல்லையா? ஆமாங்க. அதுக்காக உனக்கு ஒரு பயிற்சி. என்ன பயிற்சி கொடுக்குறீங்க? பயிற்சியில் வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளாக. பெருசாகவே சொல்லுங்க, நான் பயந்துக்க மாட்டேன் இல்லை. சரி, ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்க, ஒரு பயிற்சி கொடுக்க போகிறேங்க. முடிஞ்சால் அந்த பயிற்சி நீங்களும் கூட காலையில் எடுக்கலாம். வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன விடுகதை. என்ன தெரியுமா? பூவிலிருந்து காய் வருமா வராதா? நல்லா தெரியுமில்ல? தெரியாது. ஆனால் ஒரு காயிலிருந்து பூ வருது. அது என்ன காய் தெரியுமா? தெரியலையே. இது உலகத்திலே பெரிய புத்திசாலி அது டோயின்னு அடேங்க அப்பா. நான் புத்திசாலி எனக்கு சொல்லவே இல்லையே. தெரியாது. தெரியும், ஆனால் தெரியாது. சரி, உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா இருந்தால் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, இனி விடுகடி நாம் தேடிட்டு இருக்க வேண்டாம். சரிங்க. இந்த நாற்றுகளெல்லாம் கொண்டு நட போடலாம். ஆமாங்க, நாற்றுக்கெல்லாம் நிறைய நாற்று பாடுவாசி ஆயிடுச்சுங்க. பாடுவாசி ஆனதுக்கெல்லாம் நாற்று நடுறோமுங்க. அப்புறம் அதில் ஒரு முக்கியமான விஷயமுங்க, இந்த இது வந்து ஆப்பிரிக்கன் காயாங்க, ஆப்பிரிக்கன் மகோகனின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நாற்று நடுற போது கொஞ்சம் இது மாதிரி வளர்ந்த நாற்றாக வாங்கிக்கங்க. சின்ன நாற்றாக வாங்கினீங்கன்னா அது வளர்ந்து வரக்குள்ளேயே நிறைய பில்லுகளில் உள்ளே வந்துடும். அப்புறம் அது களை எடுக்கிறது அப்படி இப்படிங்க நிறைய பிரச்சனையாக இருக்குங்க. இது மாதிரி ஒரு 5 அடி 6 அடி வளர்ந்து வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. சரி, இப்போ இதெல்லாம் நட போடலாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே எல்லாம் வச்சதில் வளர்ந்துருக்குதுங்களே, சின்னதாக வாங்கிட்டு வந்து வச்சோம்னா அப்புறம் அது கூட போட்டி போட்டு வளராதுங்க. அதனால் இப்போ கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன். இந்த வளர்த்தியில் தான் கிடச்சதுங்க. அப்புறம் நிறைய பேர் நாற்றெல்லாம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. நாங்கள் நிறைய நர்சரியில் போய் சுற்றி பார்த்து என்ன நாற்றுன்னு கேட்டு வாங்குவோங்க. அப்புறம் நெட்டில் தேடி பார்ப்போம், ஃபோன் பண்ணி கேட்போம். அங்கே நாற்று இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அங்கே போய் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் இதுலேயுமே இங்கே பாருங்க, யாரும் வேலை செஞ்சுட்ருக்காங்க. வந்து பாருங்க, என்னமோ வேலை நடக்குது பாருங்க. இங்கே செல்வி, இந்த இலை கிடக்குது இல்லையா, இதை பூரா மறுபடியும் மக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. விட்டு அதெல்லாம் அவங்க வாட்டில் செஞ்சுக்குவாங்க கூட, நாம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் நேற்று நாற்று வாங்க போனா சரிங்க ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு நாற்று கொடுத்தாங்க. இதா இந்த ரோஜா பூ நாற்று. இது வாங்குறதுக்கு கொஞ்சம் பெரிய பூவா பூக்கிற மாதிரி வாங்கிக்கலாங்களா? இது தலையிலும் வைக்கிறக்காகாது. ஓ, தலையில் வைக்கிறக்காக வராம தலையில் வச்சோம்னா அது ஃப்ரீன்னு சொன்னோன்னே யோசனை பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஃப்ரீன்னு சொன்னாங்களா, கீழையாவது நான் ஏதோ பாராட்டவே நினைச்சேன். பாராட்டல இல்லை. சரி, ரைட், விடு. வேறுங்க எவ்வளோ எத்தனை அழகாக போய் இங்கே பாருங்க, எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாரும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க, எல்லாம் டியூட்டி கிளம்பிட்டாங்க. காலையில் இப்போ 6:45 தான் எதுங்க, சுள்ளுன்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுது. சரிதா, பேசிட்டு இருக்காது. புடி இதில் கொண்டு நட போடல. புடி புடி புடி. ஒரு கையில் தான் தூக்க முடியும், இன்னொரு கையில் தூக்கிறதுக்கு கை வேற பிரச்சனைங்க. அதனால இன்னைக்கு 2 பேரும் வர சொல்லி பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. நான் அவ்வளோ தூரத்தில் நின்று இருந்தேன், ஓங்கிட்டு வந்தாளுங்க. பிரச்சனை வரத்தான் செய்யு. இப்போ ஓங்கிட்டு வர சொல்கிறீங்க, அதெல்லாம் நடக்கிறதானா தெரியாது. அப்புறம் சரி, ரைட். இப்போ நான் எல்லாம் நாற்றெல்லாம் நட போடலாங்க போய். ஆமாம், கையை கொஞ்சம் தூக்க முடியாமல் ஆயிடுச்சுக்கு. அதனால ஒரு கையில் தான் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குதுங்க. அதாவது சோம்பேறித்தனம் நாற்று எடுக்கிறதுக்கு. அப்புறம் அதுக்கு அது ஒரு 1000 காரணம் சொல்கிறது. கொண்டு அதையும் சேர்ந்து நான் தூக்கிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போங்க, எடுக்க இன்னொரு நாற்று வேணாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு வேலை வாங்குறது எப்படின்னு எனக்கு தெரியுமில்ல. பின்னால் காவல் வர்றேன். நீ இன்னொரு நாற்று எடுத்துகிட்டு வரேன். நாற்று எடுத்துகிட்டு வரேன்னா ஒரு நாற்று, அரை நாற்று, 1/4 நாற்று. இது என்னது, காலையில் உட்காந்துட்டு இருந்தால் பொழப்பாகுமா? அப்புறம் நீங்கள் தான் மிரட்டுறீங்க. ஒரு நாள் தூக்கிட்டு வந்தேன், அதுக்கு வந்து மிரட்டுறீங்கல்ல, அதுதான் உட்காந்துட்டேன். மிரட்டுனா உட்காந்துக்குவியா? ஆமாம். அப்புறம் தான் இதெல்லாம் செய்ய பண்ணியாச்சு. எது ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு? ஓ, ஸ்ட்ரைக்கா? ஆமாம். அடேங்க அப்பா. ஓ, ஸ்ட்ரைக் இல்லவா? நீ என்ன பேச்சுவார்த்தை ஒழுங்கா பேசினா மட்டும்தான் எந்திரிச்சு வருவேன். இல்லைன்னா இப்போ பேச்சுவார்த்தையில் என்ன முக்கியமான அம்சங்கள் இடம்பெறணும்? சம்பள உயர்வு, பேசுனது தப்பு, எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லணும்.
அம்மா தாயே பேசுனது தப்பு. சரி சரி எந்திரிச்சு. ஒரு வேலையை பார்க்கலாமா? ஊனி வேற எந்திரிக்க வேண்டியதாக இருக்குதா? சரி நடங்க. இவ்வளோ சீக்கிரம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. பரவாயில்லையே. வழக்கமாக நடக்கிறது தானே நடங்க. சரி அதாவது எடுத்துட்டு போகலாமா? செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க விடுங்க. நாட்டில் பாருங்க, அதுதான் பிரச்சனைங்க. சரி ரைட்டு, இருக்கிறத விடுங்க. வாங்க வாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? மன்னிப்பு கேட்டேங்க இப்போ அது முன்னையாயிருச்சு. மன்னிப்புங்கிறது சாதாரண விஷயம் போச்சு. அது எல்லாம் கேட்குறதா. ஆமாம் ஆமாம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாங்க, ரோசக்காரனுக்கு பணத்தை கொடு, முன்னைக்கு பொண்ணை கொடுப்பாங்க. தேடி 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 பிடிச்சி கொடுத்துக்கிறாங்க. எங்கள் அப்பா நம்மளும் ஒரு முன்னைக்கு பொண்ணு கொடுத்துருக்குறாங்க. ஆமாம். அது என்னென்ன வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம கடன் கொடுக்குறோம் இல்லைங்களா, கடன் கொடுக்குற போது நல்லா ரோஸ்காரனுக்காகத்தான் பொண்ணு கொடுக்கணும். ஒரு தடவை போய் டேய் என்னாச்சு பணம் அப்படின்னு கேட்டால் அடுத்த நாள் ஓடி வந்துருங்க. ஆமாம், கடன் கொடுக்குறவங்களுக்கு ரோசக்காரர்களுக்கு இப்போ என்ன சொன்னீங்க? பொண்ணு கொடுக்கணுன்னீங்க. முன்னைக்கு பொண்ணு கொடுக்கணும். இப்போ சொன்னது பதிவாக இருக்குது. அப்படியா? ஆமாம். இல்லைன்னு சொன்னாலாம் வேலையாகாது. சரி விடு, அதுக்கு ஒரு மன்னிப்பு. மனுஷரு மன்னிக்கிறது நம்மளுக்கு பெரிய விஷயம். மன்னிப்பு கேட்கறது கை வந்த கலையாச்சு. ஆமாம். வாங்க. ஏமாந்தான்னு வச்சுக்கங்க, கால் விழுந்துட்டு நான், அதில் என்ன பெரிய விஷயங்களா? வீட்டில் சுகமாக வாழ்க்கை போகணுங்க. பொய்ச்செல்லாம் பேசக்கூடாது. ஆமாம். கதவை சாத்தி கால் விழுந்துனா இல்லையா? அப்படி ஒரு நாளும் நடக்கலையே. பரவாயில்ல, நீ ரொம்ப பெருந்தன்மையான ஆள், நீ அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேங்கிறதுனால கால் விழுந்து நான். சரி இருக்கட்டு விடுங்க. சரி நாற்று நட போடல வாங்க. அப்படியே கேளானுக்கு தான் பார்த்துட்டு நடங்க. கேளானுக்கு தான் பார்த்துட்டு நடங்க. ஓ, காளானுக்கு தான் பார்க்குறதா? போடாதீங்க. ஒரு வேலை தான் செய்ய முடியும் என்னால். ஒரு தடவை காளான் இருக்குதான்னு பார்க்காத நாற்று நட போடுறதா? நாத்தையும் நட ஓட்டே பார்க்கணும். ஆட இதா இங்கே ஒரு காளான் இருக்குது. சொன்ன மாதிரியே கிடச்சி போச்சுங்க. அது பாருங்க, நம்மளுக்கு ஒரு காளான் கிடச்சி போச்சுங்க. ஆமாம். சரி சரி நீயே கொடுங்க. சின்னதாக போச்சுங்க. பாதியில் பிடிங்கி எடுத்துருக்கிறியா? இந்த கேளானை வச்சுட்டு என்ன பண்ணுறது? சரி வா, வேறு ஏதாவது இன்னும் இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க. கொண்டா, அதையும் தூக்கி நான் தூக்கிட்டு வரேன். கொண்டா, அப்புறம் அதுக்கு வேறு தனியாக நாற்று நான் தூக்கிட்டு பாருங்க, காட்டுக்குள்ள நிறைய மரங்க பட்டு போய் கிடக்குது பாருங்க. இங்கே அங்கே இங்கெல்லாம் தொடர்ந்து வச்சுட்டே தான் இருக்கிற, மறுபடியும் ஒவ்வொன்று பட்டு பட்டு போயிடுதுங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி 2 நாற்று பட்டு இருந்தது. நம்ம அந்த வீடியோலையும் கூட எடுத்திருப்போங்க. அதுக்கப்புறம் மறுபடியுமே இப்போ ஒரு 20 நாற்றுக்கு பக்கமாக பட்டு போச்சுங்க. இப்படியே தான் பட்டு போகிறது வைக்கிறது, இதே வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனாலும் நாங்கள் சளைக்கவே மாட்டோங்க, வச்சுட்டே தான் இருக்கிறோம். இப்போ போன வாரம் மேலே குழி தோண்டி வச்சுட்டோங்க, மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஒரே மழைங்க. நீ எப்படியும் நட போட்டோம்னா இதுக்கு ஒரு தண்ணி விட்டால் போதுங்க. அப்புறம் அப்படியே மழை பெஞ்சுன்னா மறுபடியும் வந்துடுங்க. பிடிச்சிக்கு அங்கே குழியில் வச்சிடலாங்க, அப்புறம் நட போட்டுடலாம். சரி வா, அங்கே உங்கள் ஏதாவது காளான் இருக்குதுன்னு பாட்டி பார்க்கலாம். வா வாங்க. இங்கே வா இங்கே வா இங்கே வா. இங்கே வாரு, செமக்க முடியாமல் செமந்துட்டு இருக்குது. ஆமாம், மண்ணை தூக்கிட்டு நிற்கிது வரும் காளான். பாருங்க. வண்டும் பிடிச்சி வச்சு இப்போவே. நீ விடுங்குறியா நான் பறச்சுட்டு விடுங்கட்டுமா? பறச்சுட்டு எடுங்க. நீ விடுங்குறியா நான் விடுங்கட்டுமா? ஐயப்பா, என்னமோ இது பிடுங்கிறதுக்கே எதுமோ. என்ன பண்ணுறது? அடே வேறு வரைக்கி எடுக்கணும். இதே தான் வண்டுலாம் புந்து. பரவாயில்ல, தண்ணியில் போட்டு கழுவிட்டு செஞ்சிரு. நீ இதை சமையல் சூப்பராக செய்வியே முதலாளியம்மா. எல்லாருமே சேரிக்கு மேய்ச்சா ரோஜா பூ வாங்கி கொடுப்பாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது பூ வாங்கி கொடுப்பாங்க. நான் உன்ற சேரிக்கு மேய்ச்சா காளானே வாங்கி தர்றேன், சரியா? சேரிக்கு மேய்ச்ச காளான் வாங்கி தரல. இங்கே வா, இது வருது. ஐயோ, கலர் வேறு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, அப்படியே ஆரஞ்சு கலரில் காளானுங்க. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது மட்டும்தான் சாப்பிட வேண்டிய. தலையில் வச்சுக்கோ. தலையில் வைக்கிறதா? ஆமாம், உன்னோட சேலைக்கு மேய்ச்சா இருக்கு பாரு. இதுவும் பூ மாதிரி தான் இருக்குது, அழகாக இருக்குது பாரு. இங்கு தலையில் வச்சுக்க அழகாக இருக்குது. இந்த தலையிலையும் வைக்கலாம். ஆனால் உந்த தலையில் வச்சா
இந்த காளானுக்கே இன்னும் அளவு கூடிரு. இந்த வச்சுக்கோ பாருங்க. அழகோ சரிக்கு மேட்சா என் ஜம்சாரத்துக்கு இன்னைக்கு காளானே வாங்கி கொடுத்தாச்சு. இங்கே பாரு, இங்கே வா. ஒரு மாதம் வந்து தோட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்குதோ என்ன விட்டு கேட்டீங்களா? ஆமாங்க. பாரு, எல்லா மரங்களும் கவாத்து பண்ணியாச்சு. இப்படி கவாத்து பண்ணால் தான் மரங்கள்லாம் நேராக மேலே போகுது. சரிங்க. மேலே போய் ஒரு 10 5 அடி 20 அடிக்கு மேலே போய் அப்படி குடமாற விரியணும். அதுக்காக எல்லாம் கவாத்து பண்ணி விட்டாச்சு. இந்த வேலையில் செய்யணுமில்ல. இந்த பில்லெல்லாம் ஏன் வெட்டலன்னு கேட்ப நீ. அது இன்னொரு மாதம் போட்டுல ஈரமெல்லாம் காயிட்டு கொஞ்சம் பனிக்காலம் வந்து அப்புறம் வெட்டி விட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் எல்லாமே காஞ்சிடும். இல்லைன்னா இப்போ வெட்டி விட்டுற மழை காலத்தில் மறுக்க தளைஞ்சிட்டு இருக்கு. அதனால் இப்போ வேண்டியதில்லை. இத்தனை வேலை செஞ்சுருக்குன்னு ஒரு பாராட்டு தான் சொல்ல. நீங்கள் மட்டும் தான் செஞ்சிக்கல இல்லை? பாருங்க என்ன தான் பண்ணுறதுங்க. நான் மட்டும் தான் செஞ்சேன். இந்த வேலை செய்கிற ஆள் வருவாங்கள நம்ம கூடங்க. இதே சினிமா போகலன்னா வருவாங்க. வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வர மாட்டாங்களா? வருவாங்களா? அப்புறம் ஆமாம், இத்தனை மரம் வச்சுக்கிறீங்களா? அப்புறம் ருத்ராட்ச மரம் வச்சுக்கிறீங்களா? அது இல்லாமல் இருக்குமா? திருவோடெல்லாம் வச்சுக்கிறீங்க. திருவோட்டு மரம் இருக்குது, உத்திராட்ச மரம் இருக்குது. சொல்லவே இல்லை. எதுக்கு அப்படின்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு போனா இப்பவே வாயா போயா வாடா போடாங்கிறீ. இன்னும் 10 வருஷத்துல சோறும் கூட கிடைக்கிற சிரமம் தான். அதனால அதை கணக்கு பண்ணித்தான் ஒரு திருவோட்டு மரம் ஒரு உத்திராட்ச மரம் வச்சிருக்கிறேன். அதுலேருந்து வர்ற காய் எடுத்து நாமளே பயன்படுத்திக்க வேண்டியதுதான். பயன்படுத்திட்டு அப்புறம் உனக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். டாட்டா சொல்றது என்ன, அப்புறம் ஏன் முடிக்கிட்டுன்னு வச்சுக்கோ. அப்புறம் இதெல்லாம் லொல்லு தானே உங்களுக்கு. 10 வருஷம் கழிச்சு முடிக்கி விட்டுருவீங்கன்னா அப்புறம் நம்ம நீ ஆரம்பிக்க வேண்டியதை இப்போவே முடிக்கி விட்டுற வேண்டியதை. சரி, உத்திராட்ச மரத்தை பார்க்கணுமா? உத்தரத்து மத்தியில் பார்க்கல நடங்க. அது காய் வரும்போது காமிக்கிறேன், இப்போ வேண்டாம். சரி, எனக்கு காட்டாட்டி பரவாயில்ல, எல்லாத்துக்கும் காட்டி இல்லை. வாங்க. சரி வாங்க பார்க்கலாம். வாங்க இங்கே வா. உத்திராட்ச மரம் காமிச்சிட்டு கேட்டுருக்கிறீங்களா? ஆமாம், இதுதான் உத்திராட்ச மரம். பார்த்துக்கோ. ஓ, இதுதானா? ஆமாம். அப்புறம் அன்னைக்கெல்லாம் கேட்டு பிடிக்கி பார்த்துறாத நீ. கை இப்படி இதே பாரு. அப்புறம் வேறு பிடிச்சிக்கிறதால பிடிக்கி பார்க்கணும்ல. இந்த மரத்தை வேணா பிடிக்கி பாரு. அதை பிடிக்கி பார்த்துடல. இது வேணா பிடிக்கி பாரு. வேறு பிடிச்சிருக்கு ஜேசிபி விட்டு தோணுனா வந்துடுது. கையிலேயே பிடிக்கி பாரு. அப்புறங்க இன்னொரு மரத்தை உங்களுக்கு காமிக்கிறேங்க. அந்த மரத்தில் நிறைய காய் காய்ச்சிருக்குது, பழமும் வந்துருச்சு. அதை பயன்படுத்த முடியுமா இல்லையான்னு தெரியல. நீங்களாம் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க பாருங்க, இந்த மரம் தானுங்க கடம்ப மரம்ங்க. கடம்ப மரத்துக்கு மேலே பாருங்க நிறைய காய் பிடிச்சிருக்குதுங்க, அளவில்லாத காய்கள். ஏதோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய வவ்வாலில் வந்து அப்படியே சாப்பிட்டு கீழே போட்டுருக்குதுங்க. இது எதாவது பயன்படுத்த முடியுமான்னு பார்த்து சொல்லுங்கள். பயன்படுத்துறது ஏராளமாக இருக்குதுங்க. கடம்புலயே மஞ்சள் கடம்புன்னு இருக்குதுங்களா? மஞ்சள் கடம்பு இருக்குது, வெண்கடம்பு. இது மஞ்சள் கடம்பு வச்சிருக்கிறோம். இப்போ இந்த வெண்கடம்புல தான் காய் வந்துருச்சு. சரி சரி, ஆயிரக்கணக்கில் இருக்குது. பந்து மாதிரி அழகா இருக்குதுங்க. இங்கே காய காணும், உளுந்து கிடக்கு. உனக்கு கிடைக்காம போயிருமா? பாருங்க, நீங்கள் இப்போ எங்கள் பின்னால் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆரண்யத்துக்கு 3 வருஷம் ஆச்சுங்க. ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. கருங்காலி மரங்கள் மட்டும் வளர்ச்சி குறைவாக இருக்குதுங்க. மற்றது எல்லாமே நல்லாவே வளர்ந்துருச்சு. வாய்ப்பு இருக்கக்கூடிய விவசாயிகள், ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய விவசாயிகள் இது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா சுற்றுச்சூழலுக்கும் ஒரு நன்மைங்க, நம்மளுக்கும் பின்னால் ஒரு 20 வருடம் 25 வருஷம் கழிச்சுங்க நல்ல நன்மையாக இருக்குது. ஏன்னா மரங்களுடைய தேவை அப்படிங்கிறது அன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த காலகட்டங்களில் இதனுடைய வேலையை விட ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்ம குடும்பங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்குது, சமூகத்துக்கும் பயன்படுங்க. 2 வகையில் நம்மளுக்கு நன்மை. வருங்கால சன்னதிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, விவசாயிகிட்ட ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய வேறு தொழில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாங்க சின்ன சின்ன வெண்டைக்காய் போடுற, தக்காளி போடுற அப்படின்ட்டு அதிலே போட்டு எடுத்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஏற்கனவே பாரம்பரியமாக விவசாயம் மட்டுமே செஞ்சிட்ருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு போட்டியாக நாமும் போய் மார்க்கெட்டில் உட்கார வேண்டாம். அவங்களாவது கொஞ்சம் நல்லா இருக்கட்டுங்களே, நாம் கொஞ்சம் விளைச்சலை குறைச்சிட்டோம்னா அவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க இல்லைங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விவசாயிகளுக்கு பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு போட்டியாக வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க போக வேண்டாங்க. வேறு தொழில் இருக்கிறவங்களும் போக வேண்டாம். வேறு தொழில் இருக்கிறவங்க இப்போ மரப்பயிர்களை போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டு ஒரு சூழலுக்கும் ஒரு நன்மையாக இருக்குது, நம்மளுக்கு எதிர்காலத்துக்கு நன்மையாக இருக்குது.
அது மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த விவசாயிகளுக்கு ஒரு நன்மையாக இருக்குங்க. நம்மளுக்கு வரலினாலும் இப்போ மரம் வச்சு நாங்கள் அம்மா எதுவும் எடுக்க போகிறது இல்லைங்க. இல்லைன்னா நம்ம பேரம்பேத்திகளுக்கு இது ஒரு பெரிய டெபாசிட் மாதிரிங்க. நல்லா மரம் வந்துக்கு பூராமே மரம் உட் வேல்யூ இருக்கிற மரமாக நடாமல் பறவைக்கு வந்து சாப்பிட்றது எல்லாமே கலந்து தான் வச்சிட்டோம்னா பறவைகளுக்கு சாப்பிட்றதுக்கும் உணவாய்க்குங்க. நிறைய பறவைகள் வந்து தங்கிக்குவாங்க. நம்மளுக்குமே ஒரு ஒரு திருப்தியாக இருந்துக்கலாங்க. இது ஒரு பெரிய ஆக்சிஜன் பேங்க்குங்க. அது மட்டும் இல்லை 30 வருஷம் கழிச்சு இது ஒரு மணி பேங்க்கும் கூட. இந்த காடுகளை பற்றி, இந்த ஆரண்யங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. எங்களுடைய உழைப்பில், எங்களுடைய நீண்டகால ஆசையில் இதை உருவாக்கியிருக்கிறோம். எங்களால் முடிஞ்சது இவ்வளவுதாங்க. நம்ம ஏதோ தெரியாமல் நிறைய அதை தவறு பண்ணுவேன். தவறுனா புகையை விடுறது அது இதுன்னு அதுக்கு ஒரு பரிகாரம் இது பரிகாரமாக வச்சுக்கிறேங்க. எல்லாத்தினாலையும் முடியுமா அப்படின்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணலாம் இல்லைங்களா? ஏதோ ஓரமாக வாய்ப்பு இல்லாதவங்க இதை பாராட்டலாம். பாராட்டுறது பெரிய விஷயங்க. அதை பாராட்டுறத அந்த வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது, உத்வேகமாக இருக்குது. அதை செய்யுங்க. நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காளான் சாப்பிட்றதுக்கு வாங்க.